வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனலுங்க. நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, சஞ்சனா சஞ்சய் 135 சேனல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை குழம்பு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி நான் கையிலேயே கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா மிக்ஸியில் அடித்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கொஞ்சம், வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சுருக்கேன், பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். வாணலி நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, பூண்டு எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக கருகின இதில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவரே குழம்புல இறங்கும். இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். அதுவும் நல்லா வதங்கணும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பீங்க, அவசர அவசரமாக செய்வீங்க அப்படின்னும் போது வெங்காயம் வதங்கலை அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ வெங்காயம் நமக்கு சீக்கிரமே வதங்கிடும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கணும்னா இது வெறும் மிளகாத்தூள். இது கூடவே சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா கருகிடாமல். இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. இப்போது நம்ம கையிலேயே கரைச்சி வச்சுருக்க தக்காளியை அது கூடவே சேர்த்துறோம். குழம்புக்கு தேவையான அளவு இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. முட்டை நான் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கேன். அதில் போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அழகான முட்டை குழம்பு சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. மல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு சேனலும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.